ஆண்டி பால் பொங்கிருச்சு, சீனி போட்டு பால் ஊத்தி கொடுங்க. சரிங்க மதனி. கம்பெனி எத்தனை கேட்டிருக்காங்க. அப்படியே கண்ணாடியோ நாடியா இருக்குதா, நம்ம மூஞ்சி பளிச்சுட்டு தெரியுது. பார்த்தா வெளிய இருந்து பார்த்தா பளிச்சுட்டு தெரியுதா. ஆத்தாடி பசுனா வாங்கிங்க. டோர் முன்னாடி தான் திறந்து விடுவாங்க. இந்தம்மா எனக்கு டீ அங்க உங்க வீட்ல அங்க ஒரு இந்தாங்க மச்சான். இந்தாங்க பிடிங்க. இந்தாங்க அண்ணே. ஐயா ஐயா சேட்டுக்கு ஏற்போம் காசு முடிக்க அவன் இருந்தாடி எப்படா கவனிக்கிறா. நம்மள ஒண்ணும் கண்டுக்கவே மாட்டேன். சுடிதார் போட்ட பொண்ணு யாரு? எல்லாரும் சாமி கிட்ட வேலை செய்யறவங்களும் தெரிஞ்சவங்களும் வந்திருக்காங்க. ஆமா ஆமா. அப்படியா? சரி சரி. அப்பா என்ன சொல்லுமா பண்றாரு? அப்பா டிராவல்ஸ் வச்சிருக்காங்க. நீ என்னம்மா? நான் சாமி ஆபீஸ்ல வேலை பார்க்கறேன். சரிங்கம்மா. ஆத்தாடி நம்மள வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிச்சா, நம்ம நேர்வாதியில ஓடிடுவோம். ஆத்தாடி சொல்லிடுவோம். சரி போலாமா? போலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க. ஆத்தா டேய் இப்படி தள்ளி வாங்கம்மா, முரட்டுக்குடாயி முட்டிரு. இதென்ன இவ்ளோ பெருசா இருக்கு? வாங்கம்மா உள்ள வாங்கம்மா. உங்க வீடு மாதிரி மெட்ராஸ் மாதிரி இல்ல, ஊர் மாதிரி இருக்காது. நல்லா பட்டில வச்சு அடிச்சிருப்பான். கரண்ட் வேற இல்லையா? ஏதாவது வாங்கிட்டு வாப்பா. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இரு கிளம்பிட்டு வரேன். இல்ல ஒண்ணும் வேணாம், எங்களுக்கு ஊருக்கு போக நேரம் ஆச்சு. இன்னொரு நாள் இருந்துட்டு போக கூடாதா? இல்ல நான் மட கல்யாணத்துக்கு வந்து உங்க வீட்லயே தங்குறேன். இப்போ கிளம்புறேன். சரிம்மா கிளம்பலாம். நம்ம கல்யாணத்தை ஆத்தா நேரம் முடிக்க போகுது. இந்த பிள்ளை வந்தவளே விட்டமே. சரிங்க கிளம்புறேன். வீடெல்லாம் பால் கச்சிட்டியே. அப்பா ரெடி வந்து செல்வி வரதா? சரி சாமிக்கு சரி, எப்ப வரேன். கல்யாணம் முடிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. சரி சரி சாமி எல்லாம் பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்கம்மா. Hi, 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 hi. Going to Chennai. Chennai. என்னம்மா இன்னும் மலர் வரல? வரஞ்சு சாமி இன்னும் வரல, வந்துடும். டேய் முருகா முருகான்னு ஒருத்தர் வருவாரு. அவர்கிட்ட இந்த செக்கை கொடுத்துட்றா. நான் கம்பெனி வரைக்கும் ஒரு வேலையா போயிட்டு வந்துடுறேன். டெய்லி நம்மளும் மூஞ்சில தான் முடிப்பான். இன்னைக்கு நம்மால் லேட் ஆயிடுச்சு. தண்ணி இலக்காம அடிச்சிருப்பாங்க போல. ராவா வீசி நாறுதப்பா. இது எம்சி, இது வந்து மாயிட்டர் பாட்டில், இழுத்துடாத பாட்டில் 50 நிமிஷம் தான் கேட்காங்க. பெட் பாட்டில் பரவாயில்லையே, அது கீழே இருந்தாலும் நல்ல ₹1 விற்கிறாப்ல. டேய் இந்த செக்கை பத்திரமா வச்சுக்கிடா, எங்கேயும் விட்டுறாத. சரி சாமி செக்கு கொடுக்குறேன். அத்தாடி தன்னால் சாமி இருந்தான், இன்னைக்கு சாமி போயிட்டான். நம்ம மனசுல உள்ள காதெல்லாம் பட்டார்னு உடச்சிட வேண்டியதான். நல்ல வேலை அன்னைக்கு கீழே விழுந்ததோட இப்போ பழையபடி மாட்டிக்கிட்டான். இதான் அழகா இருக்கு நமக்கு. இந்த அழகுக்கு ஏற்ற அழகி வந்துருச்சா, அப்பாட உட்காந்துருச்சா. இதான் வேலை ஸ்பீடா ஓடும். ஆஹா நமக்கேற்ற பேரலையே வந்துட்டாள்ல. பைய உட்காந்துருச்சு. நம்மளும் பைய போவோம். இதுவா போய் பட்டலை ஒதுக்குற மாதிரி ஒதுக்குவான். சொல்லி பார்ப்போமே. அடச்சாமி மானம் போயிடக்கூடாதா? உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணுமே. என்ன கேட்க போறீங்க? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலான்னு. முருகா முருகா முருகா. ஆஹா சிவபூசையில கரடி வந்தது மாதிரி வந்துட்டானே. சரி நம்ம சொன்ன பதில் இன்னும் வரல. என்ன பிச்சைக்காரனுக்கு செக்கை போடுறாரு? நம்ம நாடு செக்கு போடுற அளவுக்கு வல்லரசு நாடு ஆயிடுச்சோ. சரி அக்கௌண்ட்ல போட்டுக்கோ. என்ன பிச்சைக்காரனுக்குலாம் செக் கொடுக்குறீங்க? நான் சாமி சொன்னது மாதிரி தானே செஞ்சேன். அதை விடு, நான் கேட்டதுக்கு பதில். என்னை பத்தி என்ன தெரியும்? நீ ஒரு பையல லவ் பண்ணி ஓடி போனது, கருவை கழிச்சது, நீ டைவர்ஸ் வாங்கினது எல்லா விவரமே எனக்கு தெரியும். அதெல்லாம் அனுசரித்து போய்க்கிறேன். நீ ஊருக்கு வந்திருக்கும் போது எங்கள் ஆத்தா கிட்ட உன்னை பற்றி சொல்லியிருக்கேன். எங்கள் ஆத்தாவே உங்ககிட்ட வந்து பேசுவார். எதுவா இருந்தாலும் நீங்க என் அம்மாவை தான் கேட்கணும். இந்த பையில நம்மளை பார்க்க மாட்டேங்க. நம்ம அத்தைகிட்ட கேட்டுருவோமா? என்ன பண்றது? வயிற அத்து மாதிரியே டைரக்டா எப்படி அவங்ககிட்ட போய் கேட்க முடியும்? சாமி சொல்றா. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். சொல்றா. செலவ பண்ணு மலர, எனக்கு எப்படியாச்சும் கெட்டுவிடா. என்னம்மா அவன் எப்படி கேட்கறான்? நமக்கு தெரியாதீங்க என்னமோ நடக்குது. மடையமா லவ் பண்ணிட்டான். இவனுக்கு இந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? ஆமாப்பா, நான் உள்ள வேலை செஞ்சிருந்த அப்பா மலர்கிட்ட பேசியிருந்தாரு.
ரெடி, அத்தைக்கு சம்மதம். இதெல்லாம் வேற நினைச்சா? மலர்றதுக்கு என்ன சொன்னுச்சு? அம்மா கிட்ட கேட்கணும்னு சொல்லிச்சு. சரி, உங்களுக்கு சம்மதம் தானே? மட நல்ல பையன் தான்ப்பா, எனக்கு சம்மதம். அப்புறம் என்ன, நாளைக்கே கோயில வச்சு கல்யாணத்தை பண்ணிடுவோம். ஊர்ல போய் பிரமாண்டமா வரையறுப்பு வச்சுக்குவோம். நம்ம மலரை கல்யாணம் பண்றதுல ஒரு தத்துவம் அடங்கியிருக்கு. என்னன்னா, மலரம்மா சாமிக்கு உதவி பண்ணாங்க, சாமி நமக்கு உதவி பண்ணா, நம்ம ஒரு பைசா கூட வர வச்சிருவாங்காமே மலரை கல்யாணம் பண்ண போறோம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எதிர்பாராம உதவி செஞ்சா நன்மையில முடியும்னு சொன்னாங்க. அது இதானா? இது வெளியில சொன்னா நம்மள மடப்பேன்னு சொல்லுவாங்க. சரி, இது நம்மோட போட்டேன். மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த வனியே அணியும் அணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே. அரிணாச்சி அம்மாதாயே, நாங்க கண்ட கனவுலாம் நினைவாயிடுச்சா. மெட்ராஸ் மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்ம ஊரை பக்கம் போய் ஆத்தாங்கரையில போய் நல்லா தூக்குச்சில பழைய கருவாடை கொண்டு போயிட்டு அப்படியே இந்த பொம்பளையோட சாப்பிட்டாவில் இருக்கு. அப்படியே சொர்க்கம் அப்படியே கண்ணிலேயே தெரியும். நான் இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை, உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம், உலகம் நமக்கினி ஆனந்த கோலம், இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்க, நல்ல மகராசியா இருக்கு. ஏந்திரு. உங்க அண்ணன் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துச்சு, அது யாரு? ஏதோ அவருக்கு தெரிஞ்சவங்களாம். அண்ணன் புதுசாக வீடு வாங்கியிருக்காங்க, நல்லா தான் இருக்கு. நம்ம பொண்ணை கேட்டாலும் கொடுத்துடலாம். என்ன நினைக்கிறாங்களோ? அது இல்லை மாதிரி, அவங்க கேட்காட்ட வேற மாப்பிள்ளை பார்ப்போம். எப்படி இந்த வருஷம் கல்யாணம் வச்சிருவோன்னு. சொந்தம் விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி, அண்ணன்கிட்ட கேட்டு பார்க்குறேன். மழை இல்லாமல் இப்படி வருஷம் வருஷம் பஞ்சமாக போகுதே. கடனை வாங்கி கல்யாணத்தை முடிக்கலாம்னு நினச்சாலும் முடிய மாட்டேங்குதே. ஒரு துளி தண்ணீருக்கு இரு துளி கண்ணீர் தாரே, ஊரெல்லாம் மழை நீராய் ஓடிவா செல்ல கண்ணே. விறகுகள் கிடைச்சிருக்கு, வேக வைக்க எதுவும் இல்ல, பாசனம் இருந்தாதானே பட்டினி தீருங்கண்ணே. வானத்துல நீ இருந்து வந்து விடு என் கண்ணே, வாடுகிற பயிருக்கெல்லாம் வாட்டங்கள் போயிடுமே. நீ துள்ளி விளையாடிடலாம், புல்வெளியில் ஓடிடலாம், கெட்டு நொந்த உயிர்களோடு ரிங்காரம் பாடிடலாம். ஒரு துளி தண்ணீருக்கு இரு துளி கண்ணீர் தாரே, ஊரெல்லாம் மழை நீராய் ஓடிவா செல்ல கண்ணே. இந்த ஆப்ப நாடு மக்கள் எல்லாம் உன்னத்தான் பார்க்கிறோம். நீ நேரத்தோடு வந்து விடு, நிம்மதியாயிடுவோம். பாடுபடும் ஏழைக்கெல்லாம் நீதான் செல்ல புள்ள, ஏன் பாட்டு சத்தம் கேட்டதும் வந்தா நீதான் நல்ல புள்ள. ஒரு துளி தண்ணீருக்கு இரு துளி கண்ணீர் தாரே, ஊரெல்லாம் மழை நீராய் ஓடிவா செல்ல கண்ணே. விறகுகள் கிடைச்சிருக்கு, வேக வைக்க எதுவும் இல்ல, பாசனம்
கொடுத்தாதானே பட்டினி தீரும் கண்ணே. தந்தானே 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 வா மகனே வா, இன்னைக்கு சரியான விருந்து தான் உனக்கு. வணக்கம் நாச்சி. வணக்கம் புரோக்கரே, உட்காருங்க. சைக்கியம் தானே? உங்களுக்கு பொருத்தமான ஜோடி ஒன்று கொண்டு வந்திருக்கேன். நீங்க கேட்டதெல்லாம் கொடுப்பாங்க. உங்களுக்காகவே இந்த பொண்ணு பிறந்திருக்கு, பாருங்க. கொண்டா பாப்போம். எப்படி அழகான பொண்ணு தானே? ரொம்ப அழகான பொண்ணு. நீங்க கேட்டதெல்லாம் அவங்க அவங்க தான் ஒத்துக்கிட்டாங்க. பொண்ணு வெளியூர்ல இருக்குது. நீங்க காசு கொடுத்தா நான் போய் பார்த்து வரலான்னு இருக்கேன். இந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கியா? போட்டோவில் தான் பார்த்துருக்கேன், நேரம் இன்னும் பார்க்கல. வாங்க அண்ணி, நீங்க இருக்கும்போது அண்ணன் உங்களுக்கு சக்கலாத்தி ஒன்று பார்க்குறாரு. இவர் தான் புரோக்கரா. ஆஹா, போட்டு குத்துட்டான்டா. ஏன்யா நான் இருக்கும் போதே நீ இன்னொரு சக்காலத்தியா பாக்குறியா? நான் ஒண்ணும் தப்பு பண்ணலடி, எல்லாம் புரோக்கர் தாண்டி காரணம். அதுவும் போட்டா தாண்டி இது பாருடிங்க. சொர்ணியே கிடையாதா? எங்களுக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சு அவருக்கு நீங்க பொண்ணு பாக்குறீங்களா? நீ இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது. அப்படி வந்தேன்னு தெரிஞ்சதே உன்னை தொலைச்சு விடுவேன். நல்ல வேலை நான் வீட்டுல இருந்தேன், இல்ல ஊருக்கு போயிருந்தா என்னோட வாழ்க்கை என்ன ஆவறது? நீ கூப்பிட்டது நல்லதா போச்சு. இனிமே இந்த மனுஷன் ஏதாவது பண்ணா என்கிட்ட சொல்லு. என்ன உனக்கு ஏதாவது கொடுக்கணுமே? இந்தா இத வெச்சுக்கோ. சரிண்ணே. ஏண்டா நீ போட்டு குத்ததும் இல்லாம என் தொட்டே எடுத்து உன் கையில கொடுத்துட்டு போறாடா. என்னது? என்னடா நியாயம்? ஒண்ணுல தாய், நீ போயிட்டு வா.